ஃப்ரிட்ஜில் வந்து நேற்று வாங்கின மஷ்ரூம் இருந்தது. அதை வச்சு மஷ்ரூம் பிரியாணி செய்யலான்னு நான் அதோட வேலையை ஆரம்பிச்சிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே கட் பண்ணி வச்சு 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டேன். இதில் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் கொரன்னு அரைச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவை கொஞ்சம் கொரன்னு அரைச்சி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் 3 தக்காளியை கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்து கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், கூடவே மிளகாய் தூள். வெஜ் பிரியாணிக்கு எப்பவுமே நம்ம மசாலாலாம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு அப்புறமா இதில் வந்து நான் கட் பண்ணி வச்ச மல்லி புதினாவையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு வந்து 3.5 கப் தண்ணி சரியா இருக்கும். இது கூடவே பிரியாணிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற பிரியாணி அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக இதில் கொஞ்சமாக எலுமிச்சை சாறை விட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.